அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதனுடைய விலாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒருத்தர் பேச போகிறாங்க. இந்த கோவிலோட உரிமையாளர் பேச போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? இந்த கோவில் தாரமங்கலத்தில் இருக்குதுங்க. சேலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா இரும்பாலை ரோட்டில் மேட்ரு போட ரோடு, அந்த ரோட்டில் தாரமங்கலத்துக்கு முன்னாடியே அணைமேடுங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. நம்ம கோவில் முத்துமலை முருகன் கோவிலுக்கு கீழேயே 6 படை வீடு கொண்ட எல்லா சாமியும் வச்சுருக்குறாங்க. அதையும் ஒன்று ஒன்றா சுற்றி காமிக்கலாம். வேலை கையில் வச்சுக்கிட்டு ஏய் இதுக்காவோட உயரமான ஒரு முருகன் வைக்கிறேன் பாரு அப்படின்னு இன்னைக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன். 20 வருஷத்துக்கு முன்ன சிலுக்குது அது அப்படி சொன்னது. இந்த பையன் கேட்காட்டி தான் அதை எடுக்கணும். தண்ணி பையன் நல்ல பையன் நம்மளால வரும் கூட 20 வருஷத்துக்கு முன்னே வெயில் வச்சுட்டு வாக்கு சொல்கிறாரு, ஏய் என்னடா நம்ம பூவை கொஞ்சமாக இருக்கிறோம் பாரு, என்னோட உயரமான ஒரு முருகனுக்கு இருப்பார் அப்படின்னாரு. என்னோட உயரம்னா சொல்லுறேன் அப்படி 20 வருஷத்துக்கு முன்ன அந்த கணக்கு 20 வருடம் நினைப்பு இப்போதான் அது வருது. இப்போ பாருங்க நினைப்பு வந்துடுது இல்லைங்க. இல்லை நீ தோணுங்கன்னே அந்த 20 வருஷத்துக்கு ஒரு வாக்கு சொன்னார். 6க்கு மேலே 7, 7.5, 8க்கெல்லாம் அளவு கடந்த கூட்டம். நாங்கள் தாரமங்கலன்றதுனால இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டுலாம் அடிக்கடி வருவோம். இந்த தாத்தாவும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் தான் பூசாரி, இந்த கோவிலோட உரிமையாளர். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சரபங்க நதின்னு சொல்லிட்டு ஒரு ஊற்று இருக்கும். அந்த அருவி சீசன் டைமில் தான் வரும். இப்போ இல்லைங்க, வெயில் டைமில் வராது. அப்படியே இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸு, பெரிய இடமா இருக்கும். அந்த கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.